எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா ஒரு 7:30க்கு நியூஸ் வந்திருந்தது. யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அடிஷனல் 25% இந்தியாவுக்கு வரி விதிச்சிருக்காங்க. ஆல்ரெடி 25% வரி விதிச்சிருந்தாங்க. ஓவராலா 50% இந்தியாவுக்கு வரி விதிச்சிருக்காங்க. இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆல்ரெடி கோல்ட்மேன் சர்ச் இந்த டாரிஃப் இஷ்யூனால இந்தியாவுடைய ஜிடிபி 0.2% வரைக்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல இன்னைக்கு நடந்த ரெப்போ ரேட்டு ஆர்பிஐ உடைய மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் குறைக்கல. இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு சாதகம் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது. ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு, சென்செக்ஸ், க்ரூட் ஆயில் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டில் நவ் மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இதில் 24,500 550ங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக இந்த 24,500ங்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் 24,450 ஆர் 400 இது ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல், டபுள் பாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள், அரவுண்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா. இது என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க கணிச்சிருந்தது, எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 1 2 3 4 இதுக்கு முன்னாடியே ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ 24,420 400ங்கிறது ஒரு குரூஷியலான லெவல். இந்த வாரம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனா கூட இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்பியும் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,000. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,800ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபர்தராக 25,000ங்கிறது ஒரு குரூஷியல் லெவலாக இருக்கும் இந்த டவுன் ட்ரெண்டுக்கு. இதே நீங்கள் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கா. இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி டேட். ஓகே, ஸோ குரூஷியல் சப்போர்ட் லெவல் இது 24,530 உடைச்சது அப்படின்னா இங்கிருந்து 24,420 ஆர் 430 வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஏன்னா இது சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகலை, இங்கேருந்தே பவுன்ஸ் ஆகிருக்கணும். ஒவ்வொரு முறையும் பவுன்ஸ் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுது பாருங்க. மார்க்கெட் கிளியராக பவுன்ஸ் ஆகுது, பட் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆக முடியல. இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகிருக்கணும். சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகிருக்கணும். பட் ஸ்டில் நோ மார்க்கெட் ரொம்ப நேரவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னுமே ஃபால் ஆகும். இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா 24,480 24,420. ஓகே, இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24,574ல் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த டபுள் பாட்டம் லோ உடைக்கும் போது இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்னைக்கு நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆஃப்டர்நூன் செஷன்ல பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த இடத்த பாருங்க, 30 minutes டைம் ஃப்ரேம்ல நீங்க பாருங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்ல இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. பிரேக் அவுட் ஆயிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் நிற்குதா. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹை டு ஹையை கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ ஹை டு ஹையில் கனெக்ட் பண்ணும்போது பிரேக் அவுட் லெவல் இல்லை, கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சரி இந்த இடத்துல லைக் ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த லோ மட்டும் கட் ஆச்சு அப்படின்னாக்கா இன்னுமே ஷார்ப்பாக ஃபால் ஆகும் டுவர்ட்ஸ் இந்த லோ. அதாவது 55,150 100 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த லோ என்ன 55,310 இந்த லோ உடைக்கும் போதோ ஆர் இதை உடைச்சி ஒரு 30 minutes கேன் க்ளோஸ் ஆகும் போதோ, இந்த ட்ரெண்டை உடைச்சி ஒரு 30 minutes கேன் க்ளோஸ் ஆகும் போதோ மார்க்கெட் இன்னுமே டவுன் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு.
இப்போ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 55,580 590க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டுமே மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். ரைட் நோ பேங்க் நிஃப்டியும் ஒரு குரூஷியலான சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஆஃப்டர் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஃபர்தராக நாளைக்கு வந்து இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே போல் தான் சென்செக்ஸும் ரொம்ப நேரோவாக ட்ரேட் ஆகிட்டு இருப்பாருங்க. ஓகே, நான் இப்போ வச்சுருக்கிறது எதுவுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். கம்ப்ளீட்லி நேரோவாக ட்ரேட் ஆகுதா? இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஒரு 4 கேண்டில் அப், ஒரு 4 கேண்டில் டவுன், அகெயின் அப், அகெயின் டவுன். இப்போ இதை டவுன் சைடில் சப்போர்ட் எடுத்ததுன்னா எவ்வளோ தூரம் வரும்? 80,400ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இது ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு கிளியர் செல்லிங் ப்ரெஷர் தான். நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். பிகாஸ் டே டைம் ஃப்ரேம்லையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஷார்ட் டேர்ம்லையும் டபுள் பாட்டம் ஜோனில் ட்ரேட் ஆகுது. ஓகே, டவுன் சைடில் சேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா நிஃப்டி ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸும் டபுள் பாட்டம் ஆல்ரெடி பிரேக் அவுட், இன்னுமே ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது மோஸ்ட்லி குளோபல் ஓரியன்ட் தான். பிகாஸ் இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இந்தியாவில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து எதுவும் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலை. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சேம் அதே இடத்துல அது ட்ரேட் ஆகுது பாருங்கள். இதே நீங்கள் வந்து ஐடி செக்டாரையோ இல்லை ஃபார்மா செக்டாரோ மெட்டல் செக்டாரோ எடுக்கும்போது ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்டில் பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்குது. அதே மாதிரி எஃப்எம்சிஜி, இது ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ரொம்ப நெகட்டிவாக ஃபால் ஆகலை. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 18லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10th வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய லிங்க் வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குளோபல் மார்க்கெட்டுடைய ஓரியன்டில் தான் இந்த ஃபால் இருக்குது. இந்தியாவில் பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே நீங்கள் வந்து குளோபல் ரிலேட்டடானது இந்த ஃபார்மா செக்டார் பாருங்கள் எவ்வளோ ஃபால் ஆகிருக்குது, ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கா? அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேருந்து ரைஸ் ஆனது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கா? பயோகான், டாக்டர் ரெட்டி, இதெல்லாம் வந்து யூஎஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸு. ஸோ ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிட்டு இருக்கு. சன் ஃபார்மா, இதுவுமே டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஃபார்மா செக்டர், மற்ற ஐடி செக்டர், மெட்டல் செக்டர், எல்லாமே ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், டே டைம் ஃப்ரேமில் கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 5720ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல். இதை பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ரைட் நோ இந்த லெவல்லே சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். சைட்வேஸ் மார்க்கெட்டில் சேனலுடைய பாட்டம் அவுட் சப்போர்ட் இது 5720க்கு பிலோவில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக 5000 இந்த சப்போர்ட் லெவலில் வந்து என்ன நெக்ஸ்ட் சப்போர்ட் சிம்பிளாக 5635. ஓகே, ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிக்கும். மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்சைடில் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகுது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1,10,000 ரூபாயில் வந்து 24 கேரட் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்போது ஸ்ட்ராங்காக அப்சைடில் தான் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல்
மார்க்கெட் அன்சர்டனிட்டி வரும்போதும், டாலர் வந்து அன்சர்டனிட்டி வரும்போது கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டேரிஃப் இஷ்யூனால நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகலாம். பட் அகைன் நான் சொல்கிறேன், 24,400ங்கிறது பொசிஷனலாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன், இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.